உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அவ்வார் ஏத்துரு இதனுடைய ஃபியூச்சர் டென்ஸு என்ன, அதனுடைய கான்ஜுகேஷன் என்ன, அதற்கான உதாரணத்தை நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோவில் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஏயுஆர் வெஸ் எஸ்இஆர் அப்படி தான் நம்ம டாபிக் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கான்ஜுகேஷன் அமைக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு அவ்வாறுடைய எதிர்கால வினைச்சொல் எப்படி இருக்குன்னா ஏயுஆர், ஏத்துருடைய எதிர்கால வினைச்சொல் எஸ்இஆர். இது என்னென்ன அர்த்தம், அதாவது பொருள்படும்னா வைத்திருக்கிறேன், இருக்கிறேன், வரும், அப்படியெல்லாம் இதனுடைய அர்த்தம். இதில் நாம் செப்பரேட்டாக இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏயுஆர் எஸ்இஆரை செப்பரேட்டாக தான் பார்க்க போகிறோம். இது வேறு எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆன்டீரியரில் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட சேர்த்து ஏயுஆர் மற்றும் எஸ்இஆர் வரும். ஃபியூச்சர் ஆன்டீரியர் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. இது வெறுசாக ஏயுஆர் எஸ்இஆர் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம் அவ்வார் ஏத்துருடைய ஃபியூச்சர் சாம்பிளான கான்ஜுகேஷனை இப்போ நாம் பார்க்கலாம். இதுக்கு ஏற்கனவே சொன்னது போல் வைத்திருக்கிறேன், இருக்கிறேன், வரும் அப்படின்ற அர்த்தம் உடையது. je serai நான் இருப்பேன், tu seras நீ இருப்பாய், il sera அவன் இருப்பான் இருக்கும், nous serons நாங்கள் இருப்போம், vous serez நீங்கள் இருப்பீர்கள், ils seront அவர்கள் இருப்பார்கள். இதில் il sera அப்படின்றதில் இல் எல் ஓ, அதே போல் இல் சொரோம் அப்படின்றதில் இல் எல் அப்படின்ற ரெண்டும் வரும். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுன்றதை நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ஏத்திரு கான்ஜுகேஷனை பார்ப்போம். ஜுரே நான் இருப்பேன், வைத்திருப்பேன், தீவரா நீ இருப்பாய், வைத்திருப்பாய், இல்வரா அவன் இருப்பான், இருக்கும், வைத்திருப்பான், நூவரும் நாங்கள் இருப்போம், வைத்திருப்போம், ஊஸ்வரே நீங்கள் இருப்பீர்கள், வைத்திருப்பீர்கள், இல்சொரும் அவர்கள் இருப்பார்கள், வைத்திருப்பார்கள். இதுதான் அவ்வார் ஏத்துருடைய ஃபியூச்சர் சாம்பிளுடைய கான்ஜுகேஷன் ஆகும். இப்போ நாம் இதனுடைய சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நாம் அதனுடைய எடுத்துக்காட்டுகளும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் பார்க்கலாம். முதலாவது je serai au parc நான் பூங்காவில் இருப்பேன். இரண்டாவது tu seras mon ami நீ என் நண்பனாக இருப்பாய். மூன்றாவது il sera fatigué அவன் சோர்வாக இருப்பான். நான்காவது nous serons un chat நாங்கள் ஒரு பூனையாக இருப்போம். ஐந்தாவது mon cousin sera un grand musicien என் உறவினர் பெரிய இசையமைப்பாளராக இருப்பார். ஆறாவது dans un mois nous serons en vacances இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் விடுமுறையில் இருப்போம். ஏழாவது un jour mes chaussures seront petites ஒரு நாள் என் காலணிகள் சிறிதாக இருக்கும்.
8வது ils seront en vacances en mars. அவர்கள் மார்ச் மாதம் விடுமுறையில் இருப்பார்கள். இப்ப நாம அவ்வாறுடைய உதாரணங்களும், அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்க்கலாம். J'aurais une question. எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். Il aura une voiture pour son anniversaire. அவன் பிறந்த நாளுக்கு கார் பரிசாக வைத்திருப்பான். Tu auras une belle maison dans le futur. நீ எதிர்காலத்தில் ஒரு அழகான வீடு வைத்திருப்பாய். Vous aurez rendez-vous demain à 10h. உங்களுக்கு நாளை காலை 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும். Ce soir, j'aurai beaucoup de travail. இன்று இரவு அல்லது இன்று மாலை எனக்கு நிறைய வேலை இருக்கும். Chef de cuisine aura une belle costume. சமையல்காரர் ஒரு அழகான உடை வைத்திருப்பார். Nous aurons bientôt du courrier. எங்களுக்கு விரைவில் கடிதம் வரும். Demain, elle aura 18 ans. நாளை அவளுக்கு 18 வயது இருக்கும். இதுதான் அவ்வாறுக்கும் ஏத்திற்கும் உள்ள ஃபியூச்சர், அதாவது எதிர்கால வினைச்சொல்லின் உதாரணம் ஆகும். இந்த ஓராவும் செராவும் நம்ம செப்பரேட்டா, அதாவது தனியா ஃபியூச்சர் சாம்பிளுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதோட சேர்ந்து வரணும்னா ஏற்கனவே நான் சொன்னது போல ஃபியூச்சர் ஆன்டீரியர்ல இந்த ஓராவும் செராவும் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட சேர்ந்து வரும். இதுல நாம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏத்துருன்றது இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல வரும். அவ்வாறுன்றது வைத்திருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல தான் அதிகம் வரும். இந்த செராவும் ஒராவும் முக்கியமா நம்ம தெரிந்து வச்சுக்கிற ஒரு வினைச்சொல்லின் வார்த்தையாகும். இதிலிருந்து நீங்க அவ்வாறு ஏத்தருடைய ஃபியூச்சர் டென்ஸான எதிர்கால வினைச்சொல்லுடைய செரா ஒராவை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்ற நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.